நிறைய பேர் இந்த சீரியல்லாம் பாக்குறீங்களாமா? மெகா சீரியல் எல்லாம் வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? எல்லா சீரியல்லையும் நெகட்டிவ் கேரக்டர்ஸ், எதுவுமே பாசிட்டிவே கிடையாது. எல்லா சீரியல்லையும் ஒரு ஆம்பளைக்கு 2-3 பொம்பளை அடிச்சுக்குவாளுங்க. வெக்கமா இல்லை? அவமானமா இல்லை? கேவலமா இல்லை? அதை உட்காந்து வேன்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க. ராதிகா புருஷனும் கோதிகா லவ் பண்றா, ஜோதிகா புருஷனும் ராதிகா லவ் பண்றா. அபிக்கு 2 பொண்டாட்டி, கார்த்திக் 2 பொண்டாட்டி, சபரிக்கு 2 பொண்டாட்டி. வேற வேலையில் உங்களுக்கெல்லாம் இதை பார்த்துட்டே இருந்தீங்க நல்லாவா இருப்பீங்க? புரிஞ்சுக்கங்க, அதிகமா சீரியல் பார்க்குற பொம்பளைகளும், அதிகமா கிரிக்கெட் பார்க்குற ஆம்பளைகளும், அதிகமா கார்ட்டூன் பார்க்குற குழந்தைகளும் உருப்பட்டதா சரித்திரமே இல்லை. வச்சிருக்கான் விதவிதமா. இதுக்கெல்லாம் சீரியல், இதுக்கெல்லாம் IPL, இப்ப TNPL, அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் டோரா சோட்டாபி முடிஞ்சிருச்சு. புரியலையா? டிவி என்பது நீங்க நினைக்கிற மாதிரி சன் டிவியின் முதலாளி கலாநிதி மாறன், தயாநிதி மாறனே கிடையாது. சன் டிவியின் உண்மையான முதலாளி நியூஸ் கார்பரேஷன் என்கிற அமெரிக்காவில் உள்ள ஒரு கம்பெனி. 38 வருஷம் முன்னால ஆரம்பிச்சது. அவனுங்க நம்ம ஊர்ல ஒரு டிவி ஆரம்பிக்கும் பொழுது நியூஸ் கார்பரேஷன் நியூயார்க் அப்படின்னு போட்டோம்னா நம்ம எல்லாம் பார்க்க மாட்டோம் சொல்லி நமது ஊரில் உள்ள ஒரு விஐபி கிட்ட போய் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு கேட்டா உங்க டிவின்னு ஊரெல்லாம் சொல்லணும், நான் தான் முதலாளி, மொத்த பர்சன்டேஜ்ல ஒரு குட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு லாபமா கொடுத்துருவேன்னு ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க, நீங்க பாக்குற எல்லா டிவிகளும் மோஸ்ட்லி டிஸ்னி வேர்ல்ட் என்கிற அமெரிக்காவில் உள்ள ஒரு ஏரியாவில் உட்கார்ந்துதான் அந்த ப்ரோக்ராம் என்ன வரணுங்கிறத முடிவு பண்றாங்க. அப்போ எல்லா நாடகமும் ஏன் கெட்ட நாடகமா இருக்குன்னா இந்த மாதிரிதான் எடுக்கணும்னு முதல்லயே டைரக்டரை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துதான் எடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் நன்றாக இருக்க மாட்டோம் என்று ரூம் போட்டு பிளான் பண்ணி எடுக்கப்பட்ட நாடகங்களை யார் பார்க்கிறீங்களோ நல்லா இருக்க மாட்டீர்கள்.